இவர் முடிவு பண்ணிட்டார் கான்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அது எனக்கு போதும்னு நினைக்கிறாரு. இதற்கப்புறம் கூட்டணிகள் கொஞ்சம் தீர்மானிக்கும் வெற்றியை. ஸோ அதனால் கூட்டணியை சரியாக அமைச்சிரும். அநேகமாக அது காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில கட்சிகள்லாம் சொல்கிறாங்க எப்போவுமே அந்த தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த கூட்டணியை இறுதி செய்யும் போது தான் அந்த பிரச்சனையே வரும். அவங்க கேட்குறத கொடுக்க மாட்டாங்க. அந்த தொகுதிக்கு செலவு பண்ணுறேன்னு ஒரு வாக்குறுதியை முன்னெல்லாம் கொடுத்துட்டு இருந்த பெரிய கட்சிகள் இப்போ கொடுக்குமா என்னன்னு தெரியாது. ஸோ இதையெல்லாம் முன் வச்சு தான் அவங்க அங்கேருந்து தொடர்வதா வெளியேறுவதான்னு முடிவெடுப்பாங்க. அப்போ அந்த கடைசி நேரத்தில் ஒரு 2-3 கட்சிகள் விஜய் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தாவேகாவை நோக்கி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, இவர் பண்ணலையே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல தொகுதிகளில் நீ தான் வேட்பாளர்னு சொல்லி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தாவேகா வந்து வேட்பாளர் லிஸ்ட்டை அறிவிக்கலையே தவிர பல தொகுதிகளில் வேட்பாளர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது சில மாவட்டங்களில் அவங்களுக்கு பின்னடைவு இருக்குது. அதை அவங்க கடைசி நேரத்தில் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து பெருசாக அந்த கட்சி இதுவாக தான் தலையெடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் பதிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கமே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே அவர் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டார். ஸோ அதனால் அவருக்கு எல்லாமே ஈஸி. இப்போ